सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். 5ஆம் பத்து 3ஆம் திருமொழி 4வது பாசுரம் பார்க்கலாம். காதம் பலவும் திரிந்து உழன்றேற்கு அங்கோர் நிழலில்லை நீருமில்லை உன் பாத நிழல் அல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் என்கும் காண்கிற்றிலேன். தூது சென்றாய் குரு பாண்டவர்க்காய் அங்கோர் பொய் சுற்றம் பேசிச் சென்று பேதம் செய்து எங்கும் பிணம் படுத்தாய் திருமாலிருஞ்சோலையந்தாய். திருமாலிருஞ்சோலை மலையில் விளங்கும் பெருமாளே, காதம் பலவும் திரிந்து உழன்றேற்கு, பலகால தூரம், நெஞ்சுக்கும் நம்ம கண்ணுக்கு எட்டாத தூரம், எட்ட முடியாத தூரம் நடந்து போய் திரிந்து வருந்தி காதம் பலவும் திரிந்து உழன்றேற்கு அங்கு ஓர் நிழலுமில்லை நீருமில்லை, நிற்கக்கூட நிழலில்லை நீரும் கிடைக்கவில்லை. உன் பாத நிழல் அல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம், உன்னுடைய திருவடி நிழல் அல்லாமல் வேறொரு உயிர் பெற்றிருக்கத்தக்க இடத்தை அடியேன் எந்த இடத்திலும் காணவில்லை. அடியேனான நான் பாத நிழல் அல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கின்றேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. நீ என்ன செஞ்சே? தூது சென்றாய். யாருக்காக? பாண்டவர்க்காக. குரு பாண்டவர்க்காய், குரு வம்சத்தில் பிறந்த பாண்டவருக்காக துரியோதனனிடம் தூது சென்றவனே, அங்கு ஒரு பொய் உறவை, பொய் சுற்றம் பேசி, பொய் உறவை சொல்லி கொண்டு பந்தா பண்ணிக்கிறது அப்படியே கொண்டு போய் அப்படியே போய் செய்கிறாராம். அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க பாருங்க. பொய் சுற்றம் பேசி ஏதோ தனக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய், ஏதோ நம்ம வேலை ஆகணும், எப்படிலாம் பேசலாமா அப்படி பேசுகிறாராம். பொய் சுற்றம் பேசி சென்று பொய் உறவை சொல்லிவிட்டு போய் அடியர் பேதம் செய்து பேதத்தை உண்டாக்கி எங்கும் பிணம் படுத்தாய். எப்படி பண்ணியிருக்கார்? பேரு கொண்டு கண்ட இடங்களிலெல்லாம் பிணமாக கிடக்கும்படி செய்தவனே திருமாலிருஞ்சோலை எந்தாய் அப்படி என்கிறார். காலும் எலா கண்ண நீரும் நில்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலும் எலா மயிர் கூச்சம் அரா என் தோள்களும் வீழ்வு ஒளியா. மால்வுகளா நிற்கும் என் மனனே உன்னை வாழத் தலை பெய்திட்டேன். சேல் உகளா நிற்கும் நீல் சுனை சூழ் திருமாலிருஞ்சோலையந்தாய். காலும் எலா கண்ண நீரும் எலா. அர்த்தம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பாசத்தை எப்படி சொல்கிறாருனாக்கா, பக்தி, அவர் உள்ளே இருக்கும் அந்த பக்தியை வெளிப்படுத்துகிறார். எப்படிலாம் விவரிக்கணுமோ அப்படிலாம் சொல்லி காமிக்கிறார் நமக்கு. காலும் எலா கண்ண நீரும் நில்லா உடல் சோர்ந்து நடுங்கி. எப்படி இருக்கு? கால்களும் அடிபெயர மாட்டேங்குது, எனக்கு நடக்க ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கண்களில் வந்த நீர்த்துளிகள் அப்படியே நிற்கிது, அதுவும் நிற்கவும் மாட்டேங்குது. என் உடம்பு தளர்ந்து நடுங்கியும் போயிடுச்சு, என் உடம்பும் ஒத்துழைக்கலை, குரலும் மேலே, என் வாய் கூட பேசவும் முடியல. மயிர், என்னுடைய உடலில் இருக்கும் மயிர் முடிகள் எல்லாம் எப்படி இருக்கான்? மயிர் சிலிர்ப்பு நீங்காது, அப்படியே சிலுத்து போய் நிற்கிதான். எப்படின்னு அப்படி என்னுடைய தோள்களும் பூரித்தலை நீக்க மாட்டா, என்னுடைய தோள்களும் வீழ்வு ஒளியா. அப்படியே ஒரு மாதிரி என்னுடைய உடம்பெல்லாம் என்னமோ செய்தே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கும் அவருக்கு. மாலுகளான் இருக்கும் சேல் மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற சுனைகள் சூழப்பெற்ற திருமாலிருஞ்சோலையில் விளங்கும் எம்பிரானே பெருமாளே, நான் வாழ்வு பெறும்படி உன்னை சேர்ந்து விட்டேன். சேர்ந்து நடுங்கி வாழத் தலை பெய்திட்டேன். சேலுகளா நிற்கும் நீல் சுனை சூழ் பெரிய தடாகங்களால் சூழப்பட்ட பெரிய திருமாலிருஞ்சோலையில் விளங்கும் எம்பிரானே, என்னை காப்பாற்றுவாயாக என்று முடிக்கிறார். எருத்துக் கொடி உடையானும் பிரம்மனும் இந்திரனும்
மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை. மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா, மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடை புகப்பை திருமாலிருஞ்சோலை எந்தாய். எல்லா ஒரு பாசுரத்திலையும் திருமாலிருஞ்சோலையை வர்ணிக்கிறார். திருமாலிருஞ்சோலையில் எழுந்தருளியிருக்கும் எம்பிரானே, எருத்துக்கொடி உடையானும், யாரு காளை வாகனத்தை உடையவர் ருத்ரன் சிவன், உடையானும் சிவன், அவனும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் வேறு மற்றுமுள்ள எவரும் இப்பிறவியாகிய நோய்க்கு இந்த பிறவியில் இருக்கிற இந்த மாதிரி சம்சாரமாகிய நோய்க்கு, இந்த வியாதிக்கு யாருமே மருந்து கண்டுபிடிக்கல. நோய்க்கு மருந்தை அறிபவர் யாரும் இல்லை. மருந்தாயிருப்பது மட்டுமல்ல, மருத்துவனாய் நின்ற, யாரு நம்ம பெருமாளையே சொல்றார், மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, நீல ரத்தினம் போன்ற மணி போன்ற வடிவழகை உடையவனே, மறுபிறவி தவிர எனக்கு வேறு பிறவியே வேண்டாம்ப்பா. மறுபிறவி தவிர திருத்தி, அந்த பிறவியிலிருந்து என்னை காப்பாற்றி பிறவி நேராதபடி என்னை திருத்தி உன் கோயில் வாசலிலே வாழும்படி கோயில் கடை புகப்பை திருமாலிருஞ்சோலை எந்தாய், உன்னுடைய கோயில் வாசலிலே வாழும்படி அருள் புரிய வேண்டும் என்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஹரி.